அடைந்தவுடன் ஆசிரியரைப் போலாக வேண்டும். லூக்கா ஆஸ்கர் நாரது. நீ ஒரு போராளி, நீ தோல்வியடைந்தவர் அல்ல. நீ உன் வாழ்க்கையின் பரிசுத்த தேவனுடன் சேர்ந்து எழுதும் கதையின் நடுநிலை பக்கம்தான் இப்போது. முடிவில் நிச்சயமாக ஒரு பிரகாசமான அத்தியாயம் வரும். கடல் புயலை அமைக்கிறேன். நீயே பார்த்திருப்பாய். கடல் ஓயாமல் அலைக்கிறது. புயல் வருகிறது. ஆனால் நான் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த புயல் அமைதியாகும். அமைதியாகிரு. மாக்கு 429. உன் வாழ்க்கையில் புயல்கள் இருக்கலாம். நிதி, உறவுகள், உடல், மனம். ஆனால் உன் படகில் நான் இருக்கிறேன் என்பதை மறக்காதே. நீ கரைகளை எட்டுவாய். உன் பயணம் எனது கரத்தில் இருக்கிறது. உன் பிழைகள் என் கருணையில் மங்கும். உன் மனசாட்சி உன்னை குற்றம் சாட்டியிருக்கலாம். நான் இதுவரை பாவி, என்னால் மாற முடியாது அப்படின்னு எண்ணியிருக்கலாம். ஆனால் என் பிள்ளை, நான் பாவிகளை அழைக்க வந்தவன். நான் நீதிமான்கள் தேவையில்லை என்றேன். நான் பாவிகளுக்காக வந்தேன். உனது பாவங்கள் சிவப்பாயிருந்தாலும் அவை பனிப்போல் வெண்மையாகும்.